அமெரிக்க அதிபராக மீண்டும் பதவியேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றது முதல் எடுத்து வரும் பொருளாதார மற்றும் வெளிநாட்டு கொள்கை முடிவுகள் உலக நாடுகளின் பொருளாதாரத்தையே மறைமுகமாக பாதித்து வருவதாக சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றனர். குறிப்பாக வரி உயர்வு, வர்த்தக கட்டுப்பாடுகள் மற்றும் போர் பதற்றங்கள் காரணமாக இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளும் கடுமையான அழுத்தத்தை சந்தித்து வருகின்றன. அதில் முக்கியமாக ஈரான் தொடர்பான போர் பதற்றம் உலக கச்சா எண்ணெய் சந்தையில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு பகுதிகளில் நிலவும் பதற்றம் காரணமாக கப்பல் போக்குவரத்து மற்றும் எண்ணெய் ஏற்றுமதி பாதிக்கப்படுவதால் இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கிடைப்பதில் சிக்கல்கள் உருவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில் இந்தியாவில் எரிபொருள் விலைகள் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றன. இன்று மட்டும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3.10 டீசல் விலை லிட்டருக்கு ₹3.08 உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த திடீர் விலை உயர்வு பொதுமக்கள் மற்றும் நடுத்தர குடும்பங்களின் மாதாந்திர செலவுகளை மேலும் அதிகரித்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வு காரணமாக பேருந்து கட்டணம், லாரி போக்குவரத்து செலவு, காய்கறி மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் உயர வாய்ப்பு இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். இதனால் தினசரி சம்பள தொழிலாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் வரை அனைவரின் வாழ்க்கை செலவும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பொதுமக்கள் அதிக அளவில் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும் என சமீபத்தில் அறிவுறுத்தியிருந்தார். தனிப்பட்ட வாகன பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் எரிபொருள் நுகர்வை கட்டுப்படுத்த முடியும் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல தங்கத்தின் இறக்குமதியை குறைக்கும் நோக்கில் பொதுமக்கள் 1 வருடத்திற்கு தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று மோடி கூறியிருந்தார். இதற்கிடையில் தங்கத்தின் இறக்குமதி வரி 15% வரை உயர்த்தப்பட்டதாக கூறப்படுவதால் நகை விலை மேலும் அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. அமெரிக்காவின் வரி உயர்வு மற்றும் வர்த்தக கட்டுப்பாடுகள் காரணமாக உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இந்திய ரூபாயின் மதிப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு சரிவடைந்ததால் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை கூடும் என்பதால் அதன் சுமை இறுதியில் சாதாரண மக்கள் மீதே விழுகிறது. உலக அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் நடந்தாலும் அதன் தாக்கம் இந்தியாவில் வாழும் சாதாரண மக்களின் அன்றாட வாழ்க்கையை நேரடியாக பாதித்து வருகிறது. பெட்ரோல், டீசல், தங்கம், சமையல் எரிவாயு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் என அனைத்தின் விலையும் உயர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் வருங்காலத்தில் பொருளாதார நிலைமை எப்படி மாறும் என்ற கவலை பொதுமக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. அமெரிக்க அதிபராக மீண்டும் பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற போது இந்தியாவின் பல பகுதிகளில் அவரது வெற்றியை ஆதரித்து சிலர் கொண்டாடிய சம்பவங்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது. குறிப்பாக அமெரிக்க இந்திய உறவு மேலும் வலுப்படும் என்ற எதிர்பார்ப்பில் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஆனால் தற்போது அவரது பொருளாதார மற்றும் வெளிநாட்டு கொள்கை முடிவுகள் உலக அளவில் அதிர்வுகளை ஏற்படுத்தி வருவதால் அதன் தாக்கம் இந்தியாவிலும் உணரப்பட தொடங்கியுள்ளது என்ற விமர்சனங்கள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக எரிபொருள் விலை உயர்வு, தங்கம் இறக்குமதி சிக்கல், சர்வதேச வரி மாற்றங்கள் போன்றவை சாதாரண மக்களின் வாழ்க்கை செலவுகளை நேரடியாக பாதிப்பதாக கூறப்படுகிறது. ஈரான் தொடர்பான போர் பதற்றம், அமெரிக்காவின் வர்த்தக வரி கொள்கைகள் மற்றும் உலக சந்தைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக இந்திய பொருளாதாரத்திலும் அழுத்தம் உருவாகியுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இதன் விளைவாக பெட்ரோல், டீசல், எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இந்த சூழலில் அமெரிக்க அரசியலில் முடிவுகளின் தாக்கத்தை சமாளிக்க இந்தியா மாற்று பொருளாதார திட்டங்களை தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. குறிப்பாக எண்ணெய் இறக்குமதிக்காக மாற்று நாடுகளுடன் ஒப்பந்தங்கள், புதிய வர்த்தக கூட்டணிகள் மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும் திட்டங்கள் தேவைப்படுகின்றன என பல தரப்பினரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் உலக நாடுகளுடன் இந்தியா விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தி எதிர்கால பொருளாதார பாதிப்புகளை குறைக்கும் நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் பொருளாதார ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லையெனில் சர்வதேச அரசியல் மாற்றங்களின் சுமை தொடர்ந்து இந்திய நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் மீதே விழும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.